நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி பேசும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வரலாற்றுல நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேருக்கு இந்த டவுட்டுமே இருந்திருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முன்னாள் பிரதமருடைய பேர் ஜவஹர்லால் நேரு, ஆனா அவருடைய மகளுடைய பெயர் எப்படி இந்திரா காந்தியா மாறுச்சு. அதன் பிறகு வந்தவங்களுக்குலாம் ராஜீவ் காந்தியா இருக்கட்டும், ராகுல் காந்தியா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் எப்படி அந்த காந்தி அப்படின்ற அந்த சர்நேம் வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. கிரிராஜ் சிங் அவர் பாத்தீங்கன்னா ஒரு யூனியன் மினிஸ்டர் நாடாளுமன்ற வளாகத்துல ஒரு போட்டோஸ் காட்டுறாரு. அந்த போட்டோஸ் நீங்களும் பாருங்க. இல்ல என்னன்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் சில பெண்களோட இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள் காட்டப்பட்டிருக்கு. அதுல இருக்கக்கூடிய அந்த பெண்மணி யார்? முதல் போட்டோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு பெண்மணி ஜவஹர்லால் நேரு அவர்களை ஹக் பண்ற மாதிரியான ஒரு பிக்சர் இருக்கு. சரி, அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேருவுடைய சிஸ்டர் விஜயலட்சுமி பண்டிட்ங்க. அதாவது ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர், அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த பாண்டிங் அவங்க ஹக் பண்றாங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்த ஒரு யூனியன் மினிஸ்டர் தப்பா சித்தரிச்சு, நேரு இப்படிப்பட்டவர், நேரு அப்படிப்பட்டவர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொது வெளியில சொல்லி இருக்கிறதா காங்கிரஸார் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நவீன். சமீபத்துல இந்தியாவே உழுக்குன ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. காரணம் அதுல இடம்பெற்ற சில பெயர்கள், குறிப்பா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பெயர் இடம்பெற்றிருந்துச்சு. ஹர்தீப் சிங் பூரி அவருடைய பெயரும் இடம்பெற்றிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. அது ஒரு மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. குறிப்பா நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் தரப்புல இருந்து இது குறித்து பிஜேபி பதில் அளிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு வெளியுறவுத்துறை சார்பில் ஒரு விளக்கம் அளிச்சிருந்தாங்க. பிரதமர் மோடி இட்டாலி சென்றது மட்டும்தான் உண்மை, அதை தவிர வேற எதுவுமே அங்கே உண்மை கிடையாது, எல்லாமே புனையப்பட்ட ஒரு தகவல்கள் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பேசியிருந்தாங்க. அதன் பிறகு நடந்த 2 சம்பவங்கள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் பார்க்க போறோம். முதல் விஷயம், கிரிராஜ் சிங் அப்படின்ற ஒரு யூனியன் மினிஸ்டர் சில போட்டோஸை காமிச்சிருக்காரு. நம்முடைய முன்னாள் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவரை பத்தின சில போட்டோஸ் காமிச்சிருக்காரு. அது மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் மிகப்பெரிய சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. அந்த போட்டோஸ் உண்மைதானா, அதுல காட்டப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். இன்னொரு புறம் நாடாளுமன்றத்துல பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காந்தியோடைய சர்நேம் திருடிட்டாங்க, குஜராத்தினுடைய சர்நேம் திருடிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. அது உண்மையா அப்படின்றதையும் இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்க்க போலாம். இந்த வீடியோ நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாங்க. முதல்ல கிரிராஜ் சிங் அவர் பாத்தீங்கன்னா ஒரு யூனியன் மினிஸ்டர் நாடாளுமன்ற வளாகத்துல ஒரு போட்டோஸ் காட்டுறாரு. அந்த போட்டோஸ் நீங்களும் பாருங்க. இல்ல என்னன்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் சில பெண்களோட இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள் காட்டப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இது உண்மையா இல்ல ஏஐயா அப்படின்ற ஒரு டவுட்மே நமக்கு வருது இல்லையா? ஸோ அப்படி நம்ம அதை செக் பண்ணி பார்க்கும்போது இது ஏஐ தான் அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் நமக்கு கிடைக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு புறம் அதுல இருக்கக்கூடிய அந்த பெண்மணி யார்? முதல் போட்டோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு பெண்மணி ஜவஹர்லால் நேரு அவர்களை ஹக் பண்ற மாதிரியான ஒரு பிக்சர் இருக்கு. சரி, அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேருவுடைய சிஸ்டர் விஜயலட்சுமி பண்டிட்ங்க. அதாவது ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர், அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த பாண்டிங் அவங்க ஹக் பண்றாங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்த ஒரு யூனியன் மினிஸ்டர் தப்பா சித்தரிச்சு, நேரு இப்படிப்பட்டவர், நேரு அப்படிப்பட்டவர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொது வெளியில சொல்லி இருக்கிறதா காங்கிரஸார் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது ஒண்ணு. இன்னொன்று அந்த ஃபோட்டோவில் 2வது ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே ஒரு கேர்ள் இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா, இந்த விஜயலட்சுமி பண்டிட் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய டாட்டர் நயன்தாராங்க. ஸோ அதாவது அந்த நயன்தாராவுடைய மாமா தான் நேரு. ஸோ அவங்க 2 பேருக்குமான பாண்டிங். அந்த ஒரு ஃபோட்டோவும் அவர் தப்பாக சொல்லியிருந்தார். தப்பாக மீன்ஸ் அதாவது அவர் விமர்சனம் பண்ணுற மாதிரி விஷயங்களை சொல்லியிருந்தாரு. இது ஒரு புறம். இன்னொரு புறம் அந்த 3வது ஒரு போட்டோ, அந்த சிகரெட் லைட்டரை அவர் பத்த வைக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு போட்டோஸ் வந்துருந்துச்சு. அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் டெபுட்டி ஹை கமிஷனருடைய ஒய்ஃப் மிஸ்ஸஸ் சைமன், அதாங்க அவங்க பேர்.
அதாவது நேருக்கு வந்து புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது தொடர்பான பல போட்டோஸும் வந்து வெளியாகி இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சமயத்துல அந்த மிஸ்ஸஸ் சைமன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுமே வந்து புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கேஷுவலா வந்து ஒரு பண்ணப்பட்ட ஒரு விஷயம், லைட்டர் கொடுத்து அந்த சிகரெட்டை பற்ற வைக்கிறாரு. அது வந்து ஒரு கேஷுவலா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட யாராச்சும் போகும்போது நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து திரு நேரு அவர்கள் பண்ணியிருந்தார். ஆனால் அதை இந்த யூனியன் மினிஸ்டர் வந்து திருச்சி சொல்றாரு அப்படின்ட்டு வந்து காங்கிரஸார் கடும் கண்டனம் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல பிரதமர் மோடி அவருடைய பெயர் இடம்பெற்றுச்சு இல்லையா, அது வந்து அவருடைய இமேஜ் டேமேஜ் பண்ற மாதிரி இருக்கு. அது வந்து பொதுமக்கள் மத்தியில வந்து ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதை திசை திருப்பத்துக்காக தான் வந்து பிஜேபி இந்த மாதிரியான ஒரு டிராமா போடுறதா வந்து காங்கிரஸார் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது ஒரு புறம் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருச்சு. இன்னொரு புறம் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி வந்து பேசும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது வரலாற்றுல நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேருக்கு இந்த டவுட்டுமே வந்து இருந்திருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முன்னாள் பிரதமருடைய பேர் வந்து ஜவஹர்லால் நேரு, ஆனா அவருடைய மகளுடைய பெயர் வந்து எப்படி வந்து இந்திரா காந்தியா மாறுச்சு, அதன் பிறகு வந்தவங்களுக்குலாம் வந்து ராஜீவ் காந்தியா இருக்கட்டும், ராகுல் காந்தியா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் எப்படி அந்த காந்தி அப்படின்ற அந்த சர்நேம் வந்து வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. காந்தியோடைய சர்நேமை நீங்க வந்து திருடிட்டீங்க, குஜராத்தியோடைய சர்நேமை வந்து நீங்க திருடிட்டீங்க அப்படின்ட்டு நாடாளுமன்றத்திலே பிரதமர் அவர்கள் பேசினது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குங்க. ஆக்சுவலி அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத கொஞ்சம் நம்ம பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான விளக்கம் நமக்கு வந்து புரியும். எல்லாருக்குமே இந்த ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, ஜவஹர்லால் நேரு அவருடைய அப்பா பேர் வந்து மோதிலால் நேரு அப்படி இருக்கும்போது, ஸோ நேரு அப்படின்றது தானே வந்து அடுத்து ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய மகளான இந்திராவுக்கும் வந்திருக்கணும். எப்படி வந்து அந்த இந்திரா நேரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்திரா காந்தியா மாறுச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. ஆக்சுவலி 1917 நவம்பர் 19 அன்னைக்கு வந்து ஜவஹர்லால் நேரு அண்ட் தென் வந்து கமலா நேரு இவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குதுங்க. அவங்க தான் வந்து இந்திரா பிரியதர்ஷினி நேரு. அவங்க பிறக்கும் போது அவங்களோட பேர் வந்து இந்திரா காந்தி கிடையாது, அவங்களுக்கு வைக்கப்பட்ட பேர் வந்து இந்திரா பிரியதர்ஷினி நேரு அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய பேர். சரி, அது எப்படி வந்து இந்திரா காந்தியா மாறுச்சு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது 1942 வந்து இந்திராவுக்கு கல்யாணம் நடக்குது. ஃபெரோஸ் காந்தி அப்படின்ற ஒரு நபரோட திருமணம் வந்து நடக்குது. நார்மலா இந்தியாவில் வந்து ஒரு கல்ச்சர் இருக்குங்க. அதாவது வந்து ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடந்துச்சு அப்படின்னா கணவருடைய பெயரை வந்து தங்களோட பெயரோட பின்னாடி போட்டுப்பாங்க. அது காலம் காலமா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷன். அதை பேஸ் பண்ணி தான் இந்திரா பிரியதர்ஷினி நேரு அப்படின்ற நேமை வந்து இந்திரா காந்தி அப்படின்னு வந்து மாத்தினாங்க. இதுதான் திரு பிரதமர் அவர்கள் வந்து வேற மாதிரியா நாடாளுமன்றத்துல குறிப்பிட்டிருந்தாரு. சரி, இந்த ஃபெரோஸ் காந்தி யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த 1930s வந்து காந்தி மீது ஈர்க்கப்பட்ட பல இளைஞர்கள் நாடு முழுவதும் வந்து இருந்தாங்க. காந்தியோடைய போராட்டங்கள், காந்தியோட அகிம்சைவாதம் இது எல்லாத்தையும் பின்பற்றக்கூடிய அவருடைய ஃபாலோவர்ஸ் வந்து எக்கச்சக்கமா அந்த பீரியட்ல வந்து இருந்தாங்க. அப்படி ஒரு ஃபாலோவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபெரோஸ் காந்தி. அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்தி பண்ணக்கூடிய போராட்டங்கள் எல்லாத்துக்கும் வந்து போய் கலந்துப்பாரு. சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து போராடின ஒரு காந்தியோட ஒரு ஃபாலோவர் கூட நம்ம வந்து சொல்லலாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும், ஃபெரோஸ் காந்திக்கும் அண்ட் தென் வந்து இந்திராவுக்கும் வந்து திருமணம் பண்ணி வைக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஜவஹர்லால் நேருக்கு பெரிய வந்து ஒரு உடன்பாடெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து அவருடைய ஸ்டேட்டஸ் வேற, இவங்களுடைய ஸ்டேட்டஸ் வேற, அந்த கேஸ்ட், ரிலீஜன் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தால ஜவஹர்லால் நேரு வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஒத்துக்கவே இல்லை இவங்களுடைய கல்யாணத்துக்கு. அதன் பிறகு காந்தி தான் வந்து நேரு அவர்களை சமாதானம் பண்ணி, பையன் ரொம்ப நல்ல பையங்க, நீங்க வந்து இந்த கேஸ்ட், இந்த ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்து பார்க்காதீங்க, பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு வந்து நேரு அவர்களை சமாதானப்படுத்தி இந்திரா காந்தியோடைய கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. ஸோ அந்த 1942 இருந்து தான் வந்து இந்திரா பிரியதர்ஷினி நேரு அப்படின்றவங்க இந்திரா காந்தியா மாறுறாங்க. அதன் பிறகு அவங்க வந்து நம்ம நாட்டினுடைய பிரதமராகவும் வந்து உயர்றாங்க. அதன் பிறகு அவங்க பண்ண பல விஷயங்கள் மிகப்பெரிய, அதாவது இந்தியா இன்னைக்கு இந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்கு அப்படின்னா அதுக்கு திரு நேரு அவர்களும் காரணம், திரு இந்திரா காந்தி அவர்களும் மிக முக்கிய காரணம். அதன் பிறகு அவங்களுடைய பசங்க ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்திக்கு பிறகு வந்து அவங்களுடைய மனைவி சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அண்ட் தென் வந்து பிரியங்கா காந்தி, இப்படி அதன் பிறகு அந்த காந்தி அப்படின்ற சர்நேம் வந்து அவங்க ஃபேமிலியோடவே அட்டாச் ஆயிடுச்சுங்க.
ஆக்சுவலி இதுதான் வந்து ஃபேக்ட், இதுதான் வந்து வரலாற்று உண்மை. இது வந்து நீங்கள் எங்கே தேடினாலுமே இந்த ஒரு வரலாற்று உண்மை உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் வந்து திரு மோடி அவர்கள் இதை வேற மாதிரி சொன்னது வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிரியேட் பண்ணியிருக்கு. அப்படி குறிப்பாக வந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு 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 வரலாற்று உண்மையை வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு கோபம் வந்து காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்குமே எழுந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லும். ஸோ இந்த 2 சர்ச்சைகள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.